வணக்கம். நான் எஸ்பி சிவசுப்ரமணியன். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் சீரீஸ்ல 4th lecture. We had a requisite introduction in the first lecture, followed by EMF per turn in terms of output equation in lecture 2. அப்புறம் we went to the output equation of the transformer in the lecture 3. இப்போ 4th lecture, design of core. பார்க்கலாமா? We have two types of transformers, as you are familiar, core type and shell type transformer. இந்த கோர்னு சொல்ற விஷயத்துக்கு மேல தான் we have to wind the winding, right? நெட்ல இருந்து இந்த ஃபிகர் காப்பி பண்ணேன், நான் சொந்தமா வரைஞ்சது இல்லை. அண்ட் இந்த ஃபிகர்ல பாருங்க, இது கோர் டைப், இது ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். கோர்ல வைண்டிங் சுத்தி வச்சிருக்கிறதுக்கு will look like இது கோர் கிராஸ் செக்ஷன். லிம்ப் சைடில் இருக்கும், அதோட டாப் வியூ போய் பார்த்தா இப்படி இருக்கும். ஃபைன். இந்த வைண்டிங் சுற்றி வச்சிருக்கிற கோர் ஒரு சாலிட் பீஸ் மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையில் அது ஒரு சாலிட் பீஸ், சிங்கிள் பீஸ் மெட்டீரியல் இல்லை. அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். என்ன மெட்டீரியல் அது? அந்த மெட்டீரியல் விஷயத்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Fine, coming back to the not a single piece of material, அந்த விஷயத்துக்கு வரலாம். இந்த core is made up of laminations. ஒவ்வொரு லேமினேஷனும் 0.33 mm இருந்து 0.5 mm வரைக்கும் இருக்கும். This is to avoid core loss, particularly eddy current loss. The laminations are separated by kaolin or varnish as insulating material. In some case, phosphate base coating யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ் வைண்டிங்கில் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுறது எவ்வளோ உண்மையோ அதே போல் கோர்லேயும் இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணிடும். அந்த இஎம்எஃப் கோரில் கரண்ட் ஃப்ளோ பண்ண வைக்கும். அந்த கரண்ட் நம்மளுக்கு தேவையில்லாத கரண்ட்டு, அந்த கரண்ட்டை தான் எடி கரண்ட்டுன்னு சொல்கிறோம். டு மினிமைஸ் தி கரண்ட், கோர் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். டு இன்க்ரீஸ் தி கோர் ரெசிஸ்டன்ஸ், கோர் ஏரியாவை குறைக்கலாம். பை மேக்கிங் தி கோர் நாட் அஸ் அ சிங்கிள் லார்ஜ் பீஸ், rather many small pieces called as laminations, we can reduce the eddy current. சரி தெரிஞ்ச விஷயம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பரவாயில்ல. ஃபைன். இந்த ஃபிகரும் நெட்ல இருந்து காப்பி பண்ணது தான். இதில் கோர் லேமினேஷன்ஸ் தெரியுது பாருங்க. ஃபைன். இந்த கோர் லேமினேஷன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். பாருங்க, இப்படி தான் இருக்கும். இது இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். எல் டைப் செக்ஷன்ஸ் அண்ட் ஐ செக்ஷன்ஸ். Shell type transformer will look like this. And these are made up of E and I type sections. இந்த கோர் இப்படி தாங்க இருக்கும். And we know what is a yoke, what is a limb or leg. We know what is the window of the core from the previous lecture, right? சரி, we'll move on further. இந்த ஃபிகரோட லிம்ப் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்ப்போம், எப்படி இருக்கு. ஃபைன். இப்போ இதில் we see that the cross section of the core appears square, right? Just earlier we were discussing about rectangular section la. இப்போ square. சரி, we'll continue as such now. என்ன வருதுன்னு பார்க்கலாம். வைண்டிங் எப்படி சுற்றி இருக்கு? இந்த வைண்டிங் இந்த சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிளை ஃபாலோ பண்ணும். எதுக்கு சர்க்கிளை ஃபாலோ பண்ணணும்? ஒய் நாட் ஸ்கொயராகவே சுற்றக்கூடாது? ஆமாம்ல. சின்ன சின்ன கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் கோர் செக்ஷன் ரெக்டாங்குலர் இல்லைனா ஸ்கொயராக தான் இருக்கும். வைண்டிங்கும் அக்கார்டிங்லி ரெக்டாங்குலர் இல்லைனா ஸ்கொயராக தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. பட் பவர் அதிகமாக ஆக வைண்டிங் கோர் ஏரியா அதிகமாக இருக்கும், ரைட்? எஸ், லார்ஜ் அவுட்புட் ரெக்யூர்ஸ் லார்ஜ் கோர் ஏரியா. நம்ம லாஸ்ட் அவுட்புட் டிஸ்கஷனில் இதை பார்த்தோம். ஃபைன். அப்போ we try to say that for higher power core should be designed to have circular cross section. Not exactly. தொடர்ந்து கவனிங்க. ஃபார் அ பர்டிகுலர் ஏரியா சர்க்கிளோட பெரிஃபெரி தான் கம்மியாக இருக்கும். பெரிஃபெரி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வைண்டிங் சுற்றுற லெங்க்த்து கம்மியாக இருக்கும். எதுக்கு வைண்டிங் லெங்க்த்து கம்மியாக இருக்கணும்? மெட்டீரியல் காஸ்ட் அப்போ தான் குறையும். அது ஒரு காமன் சென்ஸு. அண்ட் மோர் ஓவர் ஹை ஸ்கொயர்ட் ஆர் லாஸும் கம்மியாக இருக்கும். அப்போது வைண்டிங் எல்லாம் சர்க்குலராக சுற்றிடலாம். சரியா? இருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் கோர் செக்ஷன் ஆரம்பித்தோம். அதில் ரெக்டாங்குலராக வைண்டிங் சுற்றி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் we had a square core cross section.
ஒரு நிமிஷம். இங்க வெளியில காட்டியிருக்கிறது வைண்டிங் இல்ல, ஸ்கொயர் மேல ஃபார்ம் ஆகிற சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள். ஃபைன். இனிதான் நம்ம ஸ்கொயர் செக்ஷன்ல வைண்டிங் சுத்துறதுக்கு we had something like சர்க்குலரா சுத்தலாம்னு பார்க்கிறோம். அது எதுக்குன்னு பார்க்கிறோம்? The thing is, circular winding will have lesser length of main turn, resulting in lesser cost and losses. Fine. இப்போ பாருங்க, லாஜிக் படி பார்த்தா, to wind a coil circularly on a core, it is better if you have a circular core instead of a square core. சர்க்குலரா கோர் இருந்தா மேல சர்க்குலரா சுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஆமா, அப்படிதானே தோணுது. If you had thought so, pat on your shoulder yourself. You are absolutely right. அப்படி தோணலையா? அப்பவும் pat on your shoulder for your patient hearing and not reacting immediately. Fine. Coming to the point of circular core section, this is not easy to implement. ஏன்னா we know already that the core material is not a single piece of material. It is made up of many laminations. Square core cross section and rectangular core cross section ஒரே மாதிரியான டைமென்ஷன்ஸ் உள்ள பல லேமினேஷன்ஸ் இருந்தா நம்ம அதை ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். We can build the core with it. But circular cross section of the core வேணும்னா to build this we need different dimensions உள்ள பல laminations. This will take us to extremely high labor cost. ஒன்னு செய்ய போய் அனாவசியமா காஸ்ட் அதிகமாகிறது not a good idea, right? So we'll resort to square core cross section. Also, the force exerted by leakage flux seems to act radially, which will be kami if these coils wound are in circularly. Fine. So circular core cross section ruled out. Fine. Can we wind circular coils in a rectangular core section? பண்ணலாம். But lot of empty spaces இருக்கும். அப்ப ஸ்கொயர் கோர்ல சர்க்குலர் காயில்ஸ் wound பண்ணா எப்படி இருக்கும்? Good idea. ஆனா இப்பவும் empty spaces வரும். எப்படி இந்த empty spaces குறைக்கிறது? எது குறைக்கணும்? ஃப்ளக்ஸ் ஃபுல்லா லிங்க் ஆகாது. கோர்ல ஃப்ளக்ஸ் ஃபுல்லா லிங்க் ஆனாதான் அந்த கோர் வழியா பாஸ் ஆகி பக்கத்துல சுத்தி இருக்கிற வைண்டிங்ல போக முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அதை கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஃபைன். ஸ்கொயர் செக்ஷன் சர்க்குலர் காயில்ஸ் இப்போதைக்கு டீல் ஓகே. பட் இந்த எம்டி ஸ்பேசஸ்க்கு கொஞ்சம் கோர் மெட்டீரியலை உள்ள நுழைச்சு வைக்கலாமா? வாட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பண்ணிதான் பார்ப்போமே. ஆனா ஒண்ணு, இப்போ நம்ம பிரச்சனையா நினைக்கிற அந்த மல்டிபிள் கோர் லேமினேஷன்ஸ் வந்துடும்ல? ஆமா, வந்துடும். இருந்தாலும் கவனிங்க, ஸ்கொயர் கோர், ஸ்கொயர் காயில், எம்டி ஸ்பேசஸ், எக்ஸ்ட்ரா கோர், minimum 2 different size of laminations. Wow, the idea looks good, right? இப்படி இருக்கும் பாருங்க. நல்ல ஸ்டார்ட். கவனிங்க, ஸ்கொயர் கோர், சர்க்குலர் காயில்ஸ், எம்டி ஸ்பேசஸ்ல எக்ஸ்ட்ரா கோர். இன்ஃபேக்ட் அது ஸ்கொயர் கோர் மாதிரி இல்ல, ரெக்டாங்குலர் கோர் மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் to fill the circumscribing circle we need employ two-stepped core. This two-stepped core is referred to as cruciform core. இப்பவும் don't limit your interest or curiosity or inquisitiveness to stop asking questions. We just said two-stepped core. By the time we mentioned a number here, the thought would have wavered unboundedly straight away, right? Yes. Why not three-stepped core? Why not four-stepped core? Why not five-stepped core? Why not more steps? ரொம்ப அதிகமா போனா அதிகம் நம்பர் ஆஃப் லேமினேஷன்ஸ் தேவைப்படும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸை கொண்டு வருவோம். ஃபைன். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ரெண்டு செக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குரூசிஃபார்ம் கோர். அப்புறம் 3 ஸ்டெப்டு, 4 ஸ்டெப்டு, இப்படி பண்ணிக்கிட்டே போகலாம். லேபர் காஸ்ட் அதிகமாகாமல் இருந்தால் போதும். ஒரு முக்கியமான விஷயம் முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் கோர், ஸ்டெப்டு கோர், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா diameter of the circumscribing circle is larger for the core with square section, but the diameter of the circumscribing circle for the stepped core, two-stepped core is கம்மி. diameter கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? length of main turn கம்மியா இருக்கு, losses கம்மி, material cost கம்மி. So we go for two-stepped core instead of square core. Okay, fine. The simplest form of stepped core is two-stepped core, which we call as cruciform core. I repeat it. Okay. ஸோ குரூசிஃபார்ம் கோரில் டிசைன் பண்ண டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்க இப்படி தான் இருக்கும். டாப் வியூ அந்த ஒரு யோக்கை மட்டும் பார்த்தா நம்மளுக்கு இப்படி தெரியும். ஃபைன். இப்போ நம்ம டாஸ்க் என்ன? இந்த குரூசிஃபார்ம் கோரை எடுத்துப்போம். டு ஸ்டார்ட் வித் we need to design the dimensions of the cruciform core. ஓகே, அதுக்கு முன்னாடி we'll have some prerequisites. ஓகேவா? குரூசிஃபார்ம் கோருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்கொயர் கோர் எடுத்துக்கலாம். Fine. Let D be the diameter of the circumscribing circle. Okay. This D
is also the diagonal of the circular. This D is also the diagonal of the core cross section. As you see, A is the side of the square. இப்போ diameter of the circumscribing circle we can represent using side of the square. அதிலிருந்து we can interpret side of the square as, okay, we have a square core. அதோட area is determined by, சரியா, core area கிடைச்சிருச்சு. பட் இது gross core area தான். Why gross? ஏன்னா the core is not a single piece. It is made up of many pieces. The laminations separated by insulation. Insulation க்கு area வேணும்ல. But what we indirectly mention here, we have a net core area. To include the insulation separation, we have a factor commonly referred as stacking factor. It has a typical value of 0.9. Okay, multiply, see what you get. Fine. பாருங்க, குறைஞ்சிடுச்சு. Fine. So far so good. We have some more factors to be introduced before moving further. பாப்போமா? Next is gross core area to the rough area of circumscribing circle. One factor. We have one more important ratio given by. These factors will help us to move forward with the discussion. Okay, fine. அப்புறம் மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம கோர் டிசைன் பார்ப்போம். Let us concentrate on the dimensions of the core. Okay, ஒரு லிம்ப் எடுத்துப்போம், ஒரு குரூசிஃபார்ம் கோர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த குரூசிஃபார்ம் கோரோட டைமென்ஷன்ஸை டு ஃபிட் தி சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள் கண்டுபிடிக்க போறோம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். நம்ம பண்ண போற விஷயம் என்னன்னா, ஒரு குரூசிஃபார்ம் கோர் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த குரூசிஃபார்ம் கோரோட டைமென்ஷன்ஸை இந்த சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள் எப்படி ஃபிட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். சரியா? ஓகே, நம்ம கண்டுபிடிக்க போறது இந்த ஏரியா. அந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கிற ஏரியாவை எவ்வளோ மேக்ஸிமம் ஃபிட் பண்ணுமோ அவ்வளோ ஃபிட் பண்ற அளவுக்கு we are going to design it. ஓகே, வாங்க பார்க்கலாம். இதுதாங்க A, இதுவும் A, இதுவும் B, இது D, இது தீட்டா. அப்போ இது A minus B by 2, இதுவும் A minus B by 2 தான். இந்த A, B, D, தீட்டா கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்ம டாஸ்க். ஆரம்பிக்கும் போதே ஒரு பாராமீட்டர் நமக்கு தெரியும், அதுதான் அந்த D. எப்படி D தெரியும்? இந்த சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிளோட டயமீட்டருக்குள்ள, கொடுத்த டயமீட்டருக்குள்ள இந்த கோர் செக்ஷன்ஸை ஃபிட் பண்ணுறது தான் நம்ம டாஸ்க்கு. இப்போ நமக்கு D தெரியணும் இல்லையா? ஏதாவது ஒன்றுத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நமக்கு D தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஓகே, ஃபைன். மற்றதை கண்டுபிடிக்கலாமா? ஃபைன். தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ், ரைட்? ஒன்று இது, அப்புறம் அதுக்கு மேலே உள்ள இந்த செக்ஷன், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள இந்த செக்ஷன். இப்போ டோட்டல் ஏரியா வந்து இந்த 3 செக்ஷனோட ஏரியாஸ் தான். We have to add the areas of these 3 individual sections to get the total area of the cruciform core. Fine. And the area is the gross core area. This term we are already familiar, I believe. Fine. One let us see. இதோட core area, இந்த செக்ஷனோட core area, and third செக்ஷனோட core area. மொத்தத்தையும் add பண்ணா we get the total gross core area. So the total gross core area is, in the equation minimize பண்ணா we get, this is the gross core area for the cruciform core we have taken. எல்லாமே in terms of A and B வந்திருக்கு. Now the task is simple. To find out the appropriate values of A and B which could occupy more area in the circumscribing circle. அப்படிதானே? What is this A and B now? இங்க பாருங்க. First we'll express A and B in terms of any other known parameter. நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம் D கொடுத்துருவாங்க அப்படின்னு. So that is the diameter of the circumscribing circle. When D சொல்லும் போது we have theta here, right? We are expressing A and B in terms of known parameter D. We have theta also. Yes. Look at this figure. இந்த செக்ஷனை பாருங்க. We can express A and B in terms of theta, right? Yes. Here A and B கிடைச்சிருச்சா? But in terms of theta. Fine. We'll substitute the values of A and B in the gross core area equation we have derived just earlier. இதுதான் நம்ம derive பண்ண gross core area expression. இதுல
we are going to substitute the values of A and B in terms of theta. Okay, we have A and B like this. Substituting and minimizing, we get this thing. This is the gross core area expression now. மாறிக்கிட்டே இருக்குல்ல, தொடர்ந்து கவனிங்க. Fine. We need to find out the maximum value of this gross core area that fits inside this circle. Okay, fine. We had the gross core area expressed in terms of A and B initially. So we made up our mind to find out A and B. In the A and B was again expressed in terms of theta. Now continuing our discussion, we had the expression in terms of D and theta. This D is already known as the assumption. So we need to find out the maximum value of theta. எப்படி பண்ணலாம்? Conventionally, ஒரு expression இருந்தா we differentiate the expression and equate the expression to 0. If we do so, we'll end up with what is required. AGI, gross core area expression with respect to theta differentiate பண்ணலாம். வாங்க differentiate பண்ணி பின்னாடி அந்த expression 0 க்கு equate பண்ணலாமா? Okay, differentiate பண்ணால் we get this. Let us equate this to 0. அதுக்கு முன்னாடி screen கொஞ்சம் scroll பண்ணிக்கிறேன். Fine. Equating it to 0, we get, upon simplification, we get this thing. In the theta value will give you dimensions that will make the core adhigam inside the given circumscribing circle. Okay, fine. Still it is not over. We have only theta. And A and B expressed in terms of theta. Right? Right. Substitute this value of theta 31.72 degrees in the expression of A and B. முதல்ல the value of A, it comes to 0.85 times D. அப்புறம் the value of B, it comes around 0.53 times D. இதில் என்ன புரிஞ்சிச்சு? Listen, for a given D, if we take A as 0.85 times D and B as 0.53 times D, and the core area maximum இருக்கும். Okay? And the maximum core area value எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாமா? நம்மளுக்கு இப்போதைக்கு D டைம்ல வந்திருக்கு. எவ்வளவு கண்டுபிடிப்போம்? எப்படி? இந்த A and B in terms of D expression gross core area போய் substitute பண்ணுங்க. We get the exact values of gross core area. பாருங்க, stacking factor include பண்ணா net core areaவும் வரும். net core areaங்கிறது multiplying the stacking factor to the gross core area. இதுதான் gross core area, net core area values in terms of D. Fine. இந்த ரெண்டு வேல்யூயும் கொஞ்சம் ஸ்கிரீனை மேல வச்சுப்போம். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூயும் பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த லெக்சர்ல நம்ம 3 முக்கியமான ஃபேக்டர்ஸை டிஃபைன் பண்ணோம். ஞாபகம் இருக்குல்ல? நெட் கோர் ஏரியா டு ஏரியா ஆஃப் சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள், கிராஸ் கோர் ஏரியா டு ஏரியா ஆஃப் சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள், அண்ட் கோர் ஏரியா ஃபேக்டர் given by the ratio of net core area by square of the circumscribing circle. ரைட்? இப்போ அதெல்லாம் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போமா? ஒன்னொன்னா பார்ப்போம். Net core area is written above and area of circumscribing circle is written below. So we get net core area by area of circumscribing circle is 0.71. So என்ன புரிஞ்சுச்சு? 2-step core யூஸ் பண்ணோம்னா மொத்தமா இருக்கிற circumscribing circle ஏரியால 71% net core area ஆக்குபை பண்ணும். net core area இன்சுலேஷன்ல ஆக்குபை பண்ண ஏரியா போக இன்சுலேஷன் மட்டும் ஆக்குபை பண்ற ஏரியா 71%. இன்சுலேஷன் இருக்கிறதுனால அயன் ஏரியா குறைஞ்சிடுச்சு. அப்போ கிராஸ் கோர் ஏரியா அதிகமாக தானே இருக்கும். எஸ், அதுதான் நம்ம ரெண்டாவது ஃபேக்டர். கிராஸ் கோர் ஏரியா பை ஏரியா ஆஃப் சர்க்கம்ஸ்கிரைபிங் சர்க்கிள் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, 79% கவர் ஆயிடுச்சு. ஃபைன். லிசன், 2-step கோர்ல we can't fill the entire 100% of the area of the circumscribing circle. அது எப்படி முடியும்? கேப்ஸ் இருக்குதுல்ல, அதுதான் we got net core area average coverage 71% and gross core area coverage 79%. Fine, we'll discuss this after some time. நம்ம the third factor பார்த்துட்டு வந்துடலாம். What is the third factor? Core area factor. It is defined as net core area to square of the circumscribing circle. Fine. We started like this. Steps increase பண்றது மூலமா we can increase the area occupied by the core னு சொன்னோம். Hope you remember. We took the example of a 2-step core, cruciform core, and found that 71% தாங்க கவர் பண்ண முடிஞ்சிச்சு net core area. But we know that number of steps increase பண்றது மூலமா we can cover more area under the circumscribing circle. Right? டேபிள பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகும் பாருங்க.
முதல்ல we list all the 3 ratios to the left. அப்புறம் காலம்ஸை நேம்ஸ் ஆஃப் தி வேரியஸ் ஸ்டெப்ட் கோர்ஸை வச்சு ஃபில் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிரைவ் பண்ண வேல்யூஸை வச்சு ஃபில் பண்ணுவோம் for the two step core. And for other stepped configurations லிட்ரேச்சர்ல இருக்கிற வேல்யூஸை ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கோர், அப்புறம் 3 ஸ்டெப்டு கோர், அப்புறம் 4 ஸ்டெப்டு கோர். இப்போ பாருங்க டேபிள்ல இருக்கிற வேல்யூஸை பார்த்தா it is explicitly understood that as the number of steps are increased, the area occupied by core under the circumscribing circle is more. Fine. But அதிகமான ஸ்டெப்ஸ் வச்சோம்னா நம்மளுக்கு more number of laminations, more number of different laminations தேவைப்படும், லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, கன்க்ளூட் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்தை இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். From the previous lecture, we know that area of the ion is influenced by flux density of the core, right? We know that flux density should be constant. அதிகமாகவும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. இந்த flux density பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல். இந்த லெக்சர் ரெண்டாவது முக்கியமான விஷயம் டைப் ஆஃப் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் flux density. இந்த லெக்சர் ஸ்டார்ட் ஆகும்போது we made a remark on the material and left it for later. ஞாபகம் இருக்குல்ல? Fine. The material used for core is rolled steel with கொஞ்சம் silicon, about 3% silicon. Wait, what is rolling? டவுட் வருதா? அது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ரெண்டு ரோலர்ஸ் மத்தியில் ஷீட் மாதிரி மெட்டலை ரோல் பண்ணால் வெளியில் வர மெட்டல் we call it as rolled metal. இந்த கேஸில் rolled steel. இதில் we have two types, hot rolled, cold rolled. ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர்னு ஒரு லிமிட் இருக்குது ஸ்டீலுக்கு. அந்த டெம்பரேச்சர் வரைக்கும் போய் ரோல் பண்ணால் we call it as hot rolled. ரூம் டெம்பரேச்சரில் பண்ணால் cold rolled. ரீகிறிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறது 1000 degree Fahrenheit. இது நெட்ல சர்ச் பண்ணும்போது கிடைச்சிச்சு. Why it is done? Basically to increase the malleability of the steel. இந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ்க்கு நம்ம டிசைனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் I have mentioned here. The operating flux density can be made to reach about 1.45 Weber per meter square if hot rolled steel is employed. Cold rolled steel இன்னும் higher, about 1.8 Weber per meter square. Looks interesting, right? But this comes at higher cost. Cold rolled steel is 25 to 30% more expensive than hot rolled steel. At the same time, high flux density இருக்கிறதுனால, higher flux density இருக்கிறதுனால கோர் மெட்டீரியலே குறைச்சி எம்ப்ளாய் பண்ணலாம். அப்படி ஒரு அட்வான்டேஜ். சரியா? அண்ட் ஒன் மோர் திங், during the discussion we mentioned 3% silicon அப்படின்னு சொன்னோம். This is done to increase the resistance so that eddy current குறையும், eddy current loss குறையும். Hysteresis loss is also minimal. Permeability okay. Magnetizing current is also small. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு சிலிக்கான் சேர்க்கறதுனால. Of late, cold rolled silicon is employed to make core material. It is actually cold rolled grain oriented steel. சுருக்கமா சொல்லணும்னா CRGO steel. Grain orientation வச்சு we classify steel into conventional and H1B steels. This H1B offers low watts loss per kg, low hysteresis loss, better magnetic properties also. Fine. We already know that we have distribution and power transformer. Yeah, this also demands a certain value of flux densities. Distribution transformer விட power transformer requires அதிகம் flux density. With cold rolled steel employed as core material, the maximum value of flux density is 1.55 Weber per meter square for voltages up to 132 kV. இந்த டேபிள பாருங்க, for various values flux density எப்படி மாறும்னு பார்க்கலாம். ஒரு ப்ராப்பர் டிசைனுங்கிறது passes through all the dots mentioned in the lecture. Circumscribing circle, flux density, ion area, number of steps to be employed. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம கோர் ஏரியாவை டிசைன் பண்ணுவோம். ஓகே, மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த லெக்சரில் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். பாய்.